ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஐயப்பன் பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போடுறேன். உங்கள் இந்த மழை புயலில் எல்லோரும் சேஃபாக இருந்தீங்களா? யார் யார் ஊரில் தண்ணிலாம் வந்தது சொல்லுங்கள். சென்னையில் இந்த வாட்டி பாதிப்பு அந்த அளவுக்கு இல்லை. விழுப்புரம் சைடு, பாண்டிச்சேரி சைடு தான் பாவம், அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட தம்பி வந்து மாலை போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு வருஷம் கன்னிசாமியாக. அப்போ வந்து கன்னிசாமிங்க எல்லா சாமிங்களும் சேர்ந்து கன்னி பூஜை பண்ணுறாங்க. கன்னி பூஜைனா இப்போ ஃபஸ்ட்டு வருஷம் மாலை போடுறவங்க வந்து எல்லாருமே ஒரு சிலவங்க அவங்களால முடிஞ்சவங்கலாம் அவங்கவுங்க வீட்லேயே எல்லா சாமிங்களும் வர வச்சு பூஜை பண்ணி சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. முடியாத சாமிங்க வசதி ஒரு வீட்டில் வசதி இல்லை, நிறைய பேர் கூப்பிட்டு பண்ணுற வசதி இல்லை, சப்போஸ் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கோவிலில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து காசு கொடுத்து எல்லா சாமிங்களும் வந்து அந்த கன்னி சாமிங்க அந்த மாதிரி காசு கொடுத்து எல்லாம் கோவிலில் பண்ணி கோவில் அன்னதானம் போட்டு எல்லா சாமிகளுங்களுக்கும் அன்னதானம் போடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மாலை ஃபஸ்ட்டு வருஷம் போடும்போது நாங்கள் எங்கள் வீட்லேயே பண்ணியிருக்கோம் கன்னி பூஜை. வீட்லேயே ஐயப்பன், முருகர், பிள்ளையார் 3 படத்தையும் வெடித்து நல்லா அலங்காரம் பண்ணி பூவால் சாமியை அலங்காரம் பண்ணி சாமிங்க பக்கத்து ஊர் எங்கெங்கே தெரிஞ்சிருக்கோ அந்த சாமிங்களுக்கும் நம்ம சொன்னால் தான் அவங்க வருவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லி வர வச்சு பண்ணோம் நாங்கள். இவங்க எங்கள் வீட்டில் பண்ணல, அதனால் கோவிலே பண்ணாங்க. எல்லா சாமிங்களும் சேர்ந்து பண்ணாங்க. எல்லா சாமிக்கும் பாத பூஜை பண்ணிவிட்டு சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சாமி கையில் பூ கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் போயிட்டு சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எனக்கு வந்து ஐயப்பன் சாமினாவே ரொம்ப ஸ்பெஷலாக பிடிக்கும். ஐயப்பனால் அப்படியே இறங்கிடுவேன் பாட்டில், பக்தியில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் மை காட் ஐயப்பன் தான் எனக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன சாமி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லா சாமி கையிலும் நம்ம காலில் விழுந்து எல்லோரும் ஆசீர்வாதம் வாங்குகிறோம். ஐயப்பன் சாமிக்கு கவுச்சி எல்லாமே எதுவுமே சாப்பிடாம சுத்தபத்தமாக இருந்து சாமி கும்பிடணும். நம்ம வீட்டில் யாராச்சும் மாலை போடணும்னா பக்கத்து வீட்டில் போட்டிருக்காங்க, நம்ம கோவிலுக்கு போகும்போது சுத்தபத்தமாக தான் போகணும். நான்வெஜ் சாப்பிடாம டே டைம் இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப சுத்தபத்தமாக போகணும் ஐயப்பனுக்கு மட்டும் இந்த மாதிரி. அப்புறம் எல்லா சாமியும் வந்து ஆசீர்வாதம் முடிஞ்சு சாமிக்கு தேங்காயெல்லாம் சுற்றி உடச்சோடனே எல்லா சாமியும் பின்னாடியே போக சொன்னாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி. ஆனால் பின்னாடியே போக சொன்னாங்க எல்லா சாமியும். ஆனால் ஒரு சில சாமிங்க சொல் பேச்சே கேட்காம அவங்க பாட்டுன்னு நேராக போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பஜனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், அழகாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக பூவால் மேலேருந்து எல்லாமே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய சாமிங்களோட வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தோம். ஒரு வீட்டிலேருந்து அவங்கவுங்க ஃபேமிலியோட ஃபுல்லாக வந்து எல்லாருமே அந்த பஜனையில் கலந்துக்கணும். நல்லா பாட்டுலாம் பாடி தெய்வம்லாம் வந்தது, நல்லா இருந்தது. ஐயப்பன், விநாயகர், முருகர் 3 சாமியை அங்கே வச்சு துளசி மாலை போட்டு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த வாழை மரத்தோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஃபுல்லாக அலங்காரமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் 18 படி வச்சுருக்காங்க. அதில் கற்பூரம், விளக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. படி வச்சுருக்காங்க, அப்படியே படி செட்டாக அதிலே 18 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபுல்லாக படி ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக. அப்புறம் சாமிங்கெலாம் நின்று பாட்டு பாட ஆரம்பித்தாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் தான் உட்கார ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நின்றே பாடினாங்க, அதுக்கப்புறம் உட்கார ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து படி பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லாம் நிறைய பாட்டு பாடி சாமி தெய்வம்லாம் வந்துச்சு. ஐயப்பன் சாமி வந்தது, மஞ்சள் மாதா சாமி, கருப்பசாமி, இன்னும் எல்லா தெய்வமும் வந்துச்சு. வந்து ஒரு சிலவங்க ஐயப்ப சாமிக்கிட்ட கேட்குறவங்க கேட்கலான்னு சொன்னாங்க. யாருக்காச்சும் ஏதாச்சும் கஷ்டம் இருக்குன்னா சாமிகிட்ட கேட்டால் பதில் சொல்லுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியும் ஒரு சிலவங்க கேட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்கிறதே ஒரு தனி இது தான். அவங்கள கூட சேர்ந்து நம்மளும் பாடும்போது அப்படியே ஒரு மெய் சிலுத்து இருந்தது எனக்கு ரொம்ப. ஐயப்பன் என்னுடைய ஃபேவரட் காடு. அந்த சரணம்லாம் பாடும்போது, ஆனால் நமக்கெல்லாம் இந்த ஐயப்பன் கோயில் போகிற வாய்ப்பு கிடைக்கலன்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 40-45 ஏஜ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளாம் போகணும். எனக்கெலாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. நெக்ஸ்ட் இயர் முடிஞ்சால் எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் பாப்பாவையும் சேர்த்து அனுப்பணும்னு எனக்கு ஆசை. இந்த இயரே அமைச்சிருக்கணும், பட் எங்களால் கொஞ்சம் முடியல. எனக்கு வந்து வேண்டுதல் இருக்குது, 48 நாள் போட்டு சாமி கும்பிட்ணும் அப்படின்றதுக்கோசரம் நான் இந்த வருஷம் வேணான்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அந்த ஐயப்பன்கிட்ட போகிறது வந்து சாதாரணது இல்லை. அவர் நினச்சாதான் நம்ம அவர் இடத்துக்கு நம்மளால் போக முடியும். அவர் கூப்பிடணும்.
அப்போ தான் நம்மளால் போக முடியும். ஏன்னா தானன்னு போட்டுட்டு அப்படிலாம் இருக்க முடியாது ஐயப்பனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இயர் ஐயப்பனுடைய அருளால் எங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டுக்காரர் மலைக்கு போகணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டுருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்புறம் படி பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணாங்க, கற்பூரத்தை தெரியாமல் எல்லாத்தையுமே அந்த படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொளுத்திட்டாங்க. சரியாக தெரியாமல் பாவம். அப்புறம் என்ன சொல்கிறது, பெரிய சாமி வந்து திட்டினாங்க, எதுக்கு இப்படி அவசரப்பட்டீங்க. அந்த பாட்டு இப்போ ஒரு படினா அந்த ஒரு படிக்கு கற்பூரம் தானாக அதுவே பற்றிட்டு போவோம். ஆனால் நாங்கள் இப்போ தான் 4வது படி என்னமோ பாடுறாங்க, அதுக்குள்ளே 18 படியோட கற்பூரமும் பற்றிக்கிச்சு. பாட்டெல்லாம் பாடி முடிச்சோன்னே தான் நல்லா அட்வைஸ் கொடுத்தாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, பொறுமையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க. தெரியல இவங்களுக்கு கொஞ்சம், எங்கள் ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியல. இந்த சாமி வந்து மைக்கு பிடிச்சி பாடுற சாமி வந்து வெளியூர் சாமி. அவர் தான் குருசாமி. பெரிய சாமின்னு சொன்னோம்ல, சாரி, குருசாமி அவர் தான் வந்து அந்த பஜனையில் பாட்டெல்லாம் பாடி என்னென்ன பண்ணணும் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போனார். அதெல்லாம் கற்பூரம் நல்லா இதுவாகிடுச்சின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்புறம் கை கட்டுறாரு. அந்த பாட்டு பாடும்போது நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்றதுக்காக அவர் வாயை திறக்கல. ஃபுல்லாக பாடி முடிச்சோன்னு தான் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் ஆவேசமாக பேசிட்டார், கொஞ்சம் கத்திட்டார். அட்வைஸ் தான் நான் தப்பால் எதுவும் சொல்லலை, தெரிஞ்சதுக்காக சொல்லி கொடுத்தாரு. லாஸ்ட்டாக இந்த படி பூஜைலாம் முடிஞ்ச எல்லா சாமிங்களுக்கும் இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க. கன்னி சாமிங்க மட்டும் அவங்க ஃபஸ்ட்டு சாமிங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்மளை மாதிரி ஆளுங்களாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இலை போட்டு பூஜைலாம் பண்ணி அவங்க சாமிங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பெரியவங்களாம் நம்மளை மாதிரி ஆளுங்க வீட்டு ஆளுங்களாம் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. நல்லா சாதம், வடை பாயசத்தோட சாதம், சாம்பார், பொரியல் நல்லா போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதை முடிக்கிறதுக்கே எத்தனை மணி, நைட்டு 11:30 12 மணி ஆயிடுச்சு இந்த பஜனை முடிக்கிறதுக்கே. இப்போ தான் அட்வைஸ் தான் சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க சாமி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் குருசாமியை சொல்லிட்டு கேட்டுன்னு இருந்தார் இந்த பெரிய குருசாமி. 18 படி பூஜைனா எல்லோரும் முட்டி போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்க வந்து நின்றுட்டு பாடுறாங்க. எங்கள் ஊர் சைடில் பண்ணும்போது முட்டி போட்டுட்டு பண்ணுவாங்க. ஐயோ, ஐயப்பா எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கணும், நல்லபடியாக காப்பாற்றணும். சாமியே சரணம் ஐயப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். எல்லா வீடியோவுமே கொஞ்சம் டிலேவாக வருது. ஒரு வீடியோ நான் இதை தான் சொல்கிறேன், ஆனால் என்னால் சீக்கிரம் போட முடியல. பசங்களை வச்சுட்டு இருக்கனால அவங்கள பார்த்துட்டு அப்படியே டைம் போயிடுது. கொஞ்சம் வீடியோ ரெகுலராக போட பார்க்குறேன். நிறைய பேர் ரெகுலராக வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்க கமெண்டில். பட் என்னால் முடியல, கொஞ்சம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி. பசங்களை வச்சுட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் வருதா, ஊருக்கு போகிறோம், அந்த மாதிரி இருக்கிறதுனால போட முடியல. நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், பட் போட தான் முடியல. முருகன் சூரசம்சாரம் வீடியோலாம் இருக்குது, எப்போ போட போகிறேன்னு தெரியல. சூரசம்ஸ்காரம் முடிஞ்சால் 1 மந்த் ஆக போகுது. சஷ்டி இது முடிஞ்சு, சஷ்டி முடிஞ்சு. ஆனால் நான் இன்னும் ஒரு வந்த வீடியோவும் போடாமே வச்சுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் போகிற வீடியோலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஷார்ட்ஸில் நமக்கு டான்ஸ் சுத்தமாக வராது எனக்கு, ஆனால் இருந்தாலும் ஆசையாக இருக்குது. மற்றவங்களாம் பண்ணும்போது பண்ணணுன்னு ஆசையில் நான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணுறேன். நான் எங்கேயாச்சும் போகிறேன்னா அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இந்த கோவில் பூஜை அந்த மாதிரி எல்லாத்தையும் காட்டுறேன். ஓகே.